இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேறு என்ன ஐபிஎல் 25 ஷெட்யூல் அஃபீஷியலாக இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிசிஐ. ஸோ ஷெட்யூல் எப்படி இருக்குது அண்ட் நம்ம சிஎஸ்கேவோட மேட்சஸ்லாம் வந்து எந்தெந்த மேட்சஸ் வாட்ச் அவுட் பண்ணணும், எந்த மேட்சஸ் தான் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐபிஎல் 25 ஷெட்யூல் பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ கிளிக் தேடிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். டோட்டலி 74 மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் 25 நடக்க போகிறது. ப்ராப்ளி 2026 எடிஷன்லேருந்து வந்து மேட்சஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பிளே ஆஃப்ஸ் பார்த்தோன்னா May 20th ஆரம்பிக்கும். ஸோ குவாலிஃபயர் 1 May 20th அன்னைக்கு நடக்கும். அண்ட் May 21st பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர், May 23rd பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் 2 அண்ட் May 25th பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் நம்மளோட ஈடன் கார்டன்ஸில் நடக்க போகிறது. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எம்ஏக்கு எதிராக March 23rd நடக்கும் நம்மளோட எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில். ஸோ கண்டிப்பாக வந்து வேற லெவலில் இருக்க போகிறது. நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து அந்த மேட்சை மிஸ் அவுட் பண்ணுவார், ஏன்னா அவர் ஆல்ரெடி சஸ்பென்ஷனில் இருக்காரு. ஸோ லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா அவர் 3 மேட்சஸில் ஸ்லோ ஓவர் ரேட் மெயின்டைன் பண்ணதுனால இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து விளையாட மாட்டார். ப்ராப்ளி அந்த கேமுக்கு மட்டும் சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எம்ஏக்கு. ஸோ சூரியகுமார் யாதவ் வெர்சஸ் ருத்ராஜ் கைக்வாட் வேற லெவலில் இருக்க போகிறதுங்க. அண்ட் செகண்ட் மேட்ச் பண்ணால் சிஎஸ்கேக்கு ஆர்சிபிக்கு எதிராக. ஸோ எம்ஐ ஆர்சிபி தொடர்ந்து பேக் டு பேக் ஃபேஸ் பண்ண போகிறோம். அண்ட் ரெண்டுமே அட் ஹோம்ன்றதுனால சிஎஸ்கேக்கு செம அட்வான்டேஜ் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த சீசனே. ஸோ இதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இந்த ரெண்டு மேட்சஸ்மே பேக் டு பேக் வின் பண்ணோம்னா கண்டிப்பாக சீசன் ப்ராக்ரஸ் ஆக ஆக நமக்கு இன்னுமே வந்து மேட்சஸ் வின் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்லி சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல பொசிஷன் டேபிளில் இருப்பாங்க. அண்ட் நம்மளோட தேர்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு எதிராக ஃபேஸ் பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்போம் இல்லையா, குவஹாட்டியில் ஆர்ஆருக்கு எதிராக ஒரு மேட்ச் இருக்குன்னு. ஸோ அந்த மேட்ச் கரெக்டாக வந்து நம்ம சொன்ன மாதிரியே தேர்ட் மேட்சாக இருக்க போகிறதுங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து March 30th நடக்கும். ஸோ இந்த மார்ச் மந்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு 3 மேட்ச் இருக்குது. அதில் 2 ஹோமு, 1 பார்த்தீங்கன்னா அவே. அப்படி ஏப்ரலுக்கு வந்தோம்னா April 5 நம்ம எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் டெல்லிக்கு எதிராக விளையாட போகிறோம். அதுக்கப்புறம் முலான்பூருக்கு போக போகிறோம் டு ஃபேஸ் PBKs ஆன் April 8th. ஸோ வந்து PBKs இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ் வந்து தரம்சாலாவில் பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹோம் வென்யூவான தரம்சாலா 2 ஹோம் வென்யூஸ் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து இந்த முலான்பூர், இன்னொன்று பார்த்தோன்னா நம்ம தரம்சாலாவில். ஸோ தரம்சாலாவில் 3 கேம்ஸ் LSG MI DCக்கு எதிராக ப்ளே பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. ஸோ வந்து நம்ம லாஸ்ட் சீசனில் PBKs தரம்சாலாவில் தான் ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா முலான்பூரில் ஃபேஸ் பண்ண போகிறோம் April 8th அன்னைக்கு. அதுக்கப்புறம் April 11th நம்ம CSK அண்ட் KKR லாஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண போகிறோம் சென்னையில். ஸோ அதுக்கப்புறம் April 14 அன்னைக்கு லக்னோக்கு போக போகிறோம் டு ஃபேஸ் LSG. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செட்டில், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா CSK 4 மேட்ச் வந்து நம்ம சேப்பாக்கில் விளையாட போகிறாங்க அண்ட் 3 மேட்ச் அவேல ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு அந்த ஹோம் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால அதுவும் டேர்னிங் ட்ராக். ஸோ சூப்பராக அந்த 4 மேட்சஸ் வந்து சிஎஸ்கே சேப்பாக்கில் வின் பண்ண பார்க்கணும். அதுக்கப்புறமா அந்த அவேல வந்து ஒரு 3 மேட்ச் விளையாட போகிறோம் பாருங்க. அதில் அட்லீஸ்ட் 1 or 2 கேம்ஸ் நம்ம வின் பண்ணோம்னா சிஎஸ்கேக்கு அட் த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் அந்த ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்லேயே நமக்கு பிளே ஆஃப்ஸ் ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிடும். எப்படி நம்ம சீசனை புள்ளியா சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோமோ எம்ஏக்கு எதிராக, அதே மாதிரி 7 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா எம்ஏ திரும்ப நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் வாங்கடே ஸ்டேடியமில் 20th April இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ மார்க் த டேட்ஸ் 23rd March CSK vs MA at Chepauk and 20th April CSK vs MA at Wankhede. லாஸ்ட் சீசன் CSK vs MA மேட்ச் ஒரு டைம் தான் நடந்திருக்கும். பட் இந்த டைம் சூப்பராக பிளான் பண்ணி 2 ஃபிக்சர்ஸ் வந்து BCI கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 9th மேட்ச் பார்த்தா CSK vs SRH at Chepauk ஸ்டேடியம் நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து 25th April அன்னைக்கு நடக்கும். SRH எதிராக விளையாடி முடிச்சதுக்கப்புறம் CSK அப்படியே சென்னையிலே ஸ்டே பேக் பண்ணிடுவாங்க. பிகாஸ் தே ஹேவ் டு ஃபேஸ் PBKs on 30th April. ஸோ சிஎஸ்கேக்கு இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா நல்லா அமைஞ்சிருக்கு. 7 மேட்சஸ் பண்ண சிஎஸ்கேக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்க போகுது. ஸ்டார்டிங் ஆஃப் வித் டெல்லி அண்ட் எண்டிங் ஆஃப் வித் PBKs. ஸோ சிஎஸ்கே வந்து இந்த ஏப்ரல் மந்த்தை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து பிளே ஆஃப்ஸ் போகிறது யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. ப்ராப்ளி இந்த 10th கேம், அதாவது இப்போ PBKs யாராவது ஃபேஸ் பண்ணி முடிக்கிறாங்க பாருங்க, இந்த சமயத்தில் நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் சிஎஸ்கே வந்து எந்த சினாரியோவில் இருக்காங்க, பிளே ஆஃப்ஸ் போக முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த சினாரியோ நமக்கு இந்த 10th மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா தெரிஞ்சிடும். அண்ட் அப்படியே மே மாதத்துக்கு வந்தோம்னா இங்கே தாங்க பிக்கெஸ்ட் மேட்ச் ஆஃப் த சீசன் நடக்க போகிறது. ஆல்ரெடி இவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் அவங்களோட ஊரில் போய் அவங்கள வச்சு செய்யணும் இல்லையா. ஸோ இந்த மேட்ச் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. CSK vs RCB May 3rd அன்னைக்கு சின்னசுவாமி ஸ்டேடியமில் நடக்க போகிறது. ப்ராப்ளி த பிக்கெஸ்ட் மேட்ச் ஆஃப் த சீசன் கண்டிப்பாகவே சொல்லலாம். ஆனால் 2 லட்டு தின் ஆசைன்ற மாதிரி CSK vs RCB அண்ட் CSK vs MA 2 பேர் கூடயுமே நம்ம 2 டைம்ஸ் ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 மேட்சஸ் CSK எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் சிஎஸ்கேவோட இந்த சீசன் இருக்க போகிறதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் 7th May அன்னைக்கு நம்ம ஈடன் கார்டன்ஸில் கொல்கட்டாவை ஃபேஸ் பண்ண போகிறோம். தென் 12th May அன்னைக்கு பார்த்தீங்கன்னா CSK RR நம்ம சேப்பாக்கில் நடக்க போகிறது. அண்ட் ஆஃப்டர் தட் நம்மளோட லாஸ்ட் லீக் கேம் பார்த்தீங்கன்னா GTக்கு எதிராக, குஜராத்துக்கு எதிராக வந்து அகமதாபாத்தில் 18th May அன்னைக்கு ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3 டீம்ஸ்க்கு
எஸ்ஆர்எச்சுக்கு எதிராக மட்டும் வெறும் ஒரு டைம் தான் விளையாட போகிறோம். ஸோ அந்த டீம்ஸ்லாம் யாருன்னா எல்எஸ்ஜி, எஸ்ஆர்எச் அண்ட் ஜிடி. ஜிடி அண்ட் எல்எஸ்ஜிக்கு எதிராக ப்ளே பண்ணுறப்போ அவங்களோட ஹோமில் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதாவது லக்னோ அண்ட் அகமதாபாத்தில் ப்ளே பண்ண போகிறோம். எஸ்ஆர்எச்சுக்கு எதிராக ஃபேஸ் பண்ணுறப்போ மட்டும் நம்ம சேப்பாக் ஸ்டேடியமில் ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட இந்த ஐபிஎல் 25 ஸ்கெட்யூல். நம்ம சேப்பாக்கில் நடக்க போகிற மேட்சஸ் மட்டும் அப்படியே நான் சொல்லிடுறேன். 23rd March சிஎஸ்கே vs எம்ஐ, 28th March சிஎஸ்கே vs ஆர்சிபி, 5th April சிஎஸ்கே vs டெல்லி, 11th April சிஎஸ்கே vs கேகேஆர், 25th April சிஎஸ்கே vs எஸ்ஆர்எச், 30th April சிஎஸ்கே vs பிபிகேஸ், 12th May சிஎஸ்கே vs ஆர்ஆர். ஸோ இந்த 7 மேட்சஸ் வந்து இப்படி தான் ஸ்பேன் அவுட் ஆக போகிறது. சிஎஸ்கேக்கு இந்த ஏழு பார்த்தீங்கன்னா 2 early starts, அதாவது 2:3:30 PM மேட்சஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பாக் ஸ்டேடியமில் டெல்லிக்கு எதிராக 5th April அன்னைக்கு விளையாட போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து 3:30க்கு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஜிடிக்கு எதிராக விளையாட போகிற மேட்ச் 18th May நம்மளோட கடைசி லீக் மேட்ச். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 3:30 PMக்கு நடக்கும் அகமதாபாத்தில். ஸோ இதுதான் வந்து சிஎஸ்கேவோட இந்த ஐபிஎல் 2025க்கான ஷெட்யூல். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த மேட்ச்க்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே எம்ஐ அண்ட் சிஎஸ்கே ஆர்சிபி நடக்க போற அந்த 4 மேட்சஸுமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். I'll make next video. Peace. Bye.